வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பார்க்க போறோம்ன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட கட்டுக்கடங்காத ராலிய பற்றி பேச போறோம். டிசிஎஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு பெரிய அப்டேட்ட பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிவிஸ் லேப் அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஏற்பட்ட ஒரு மிக பெரும் நல்ல செய்திய பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது பந்தன் பேங்க் பற்றியான ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. ரயில்டெல் பற்றியான ஒரு சின்ன அப்டேட்டும் இருக்கு. இத பற்றியெல்லாம் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா வந்து பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். நிஃப்டி 50 கரண்ட்டா ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு ஹீரோவா இருக்குன்னு நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த பேங்க் நிஃப்டி டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஏற்றம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நடந்திருக்கு. என்ன காரணம்? ஒரே ஒரு சின்ன அப்டேட் தான். ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அண்ட் வங்கி பங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. ஆர்பிஐ கிட்ட இருந்து வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலியமா ஃபாரின் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா, பேங்க் அடுத்தது பிஎஸ்யூ நிறுவனங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ ஹெட்ஜிங் காஸ்ட் பார்க்கும்போதும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வந்து குறைவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, வங்கி பங்குகள்ல ஏற்பட்டிருக்கு. குறிப்பா பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கனரா பேங்க் ஒரு 4% வரைக்கான ஏற்றம். பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 4% ஏற்றத்த குடுத்திருக்கு. யூனியன் பேங்க் ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல அனைத்து பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி பிரைவேட் பேங்க்ஸும் பார்க்கும்போது குறைச்சலெல்லாம் இல்ல. இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1.5%, ஐசிஐசிஐ ஒரு 1.5%. ஆனா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு தலைவன் இருக்கான். அவன் தான் நம்ம ஆளு ஹெச்டிஎஃப்சி பேங்க். இன்னைக்கு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்பவே சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேங்க்கோட சிஇஓ தேர்ந்தெடுப்பதில ஒரு சிக்கல் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ பேங்க்ல இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சில ஒரு பஞ்சாயத்துகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து சால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இப்ப இருக்கக்கூடிய சிஇஓவோட டெர்ம்ஸ நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த கட்ட டெர்ம்ஸ் நாங்க குடுக்கறக்கு பரிந்துரை பண்ணுவோம் அப்டின்ட்டு பேங்க் போர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கன்சர்னா இன்னைக்கு HDFC பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்ல ஏற்படல. ஆனா அருமையான இடத்துல இருக்கு. நேத்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் அ குவான்டிட்டீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாரி நண்பர்கள் எவ்வளோங்க நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ லார்ஜ் கேப் அதனால ப்ராப்ளம் இல்ல. நான் ஒரு 10 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியே HDFC பேங்க் சேம் இதே லெவலுக்கு கீழ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தரா திரும்ப எனக்கு ஆட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சனால, ஸோ ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பொசிஷன் பில்ட் பண்றேன். பட் பல நண்பர்களுக்கு தெரியும் HDFC பேங்க்ல சேம் இதே லெவல் முன்னக்கூட்டி இருக்கும்போதே நம்ம இத பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொசிஷன் நான் தொடர்ந்து இந்த இடத்துல ஆடும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்தரா சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால திரும்ப பார்த்தீங்கன்னா, பொசிஷன பில்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது HDFC பற்றியான அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் பற்றியான அப்டேட் இருக்கு. இன்னைக்கும் ஐடி பங்குகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா ஐடி இண்டெக்ஸ் ஒரு 1% வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்லயே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த செக்டார்ன்னு பார்த்தா அது பேங்க் செக்டாரா தான் இருக்கு. மற்றபடி ஐடி செக்டார்லாம் இன்னைக்கு சொதப்பல் தான். ஸோ 1% வரைக்கான சரிவு டிசிஎஸ் இறங்கியிருக்கு. இன்ஃபோசிஸ் இன்னைக்கு டிவிடெண்ட் எக்ஸ் டேட். அதனால இன்ஃபோசிஸும் வந்து கீழ இறங்கியிருக்கு. எச்எல் டெக் 1% இறங்கியிருக்கு. விப்ரோ பார்க்கும்போது நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல ஒரு ஐடி நிறுவன பங்குகள் கூட இன்னைக்கு டேல விளங்கல. ஸோ டிசிஎஸ் ரூ. 2143 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் இருக்கு. என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டிசிஎஸோட தலைவர் சந்திரசேகர் அவர்கள் அதாவது டாடா சன்ஸோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 வருடத்துல ஸோ கம்ப்ளீட்டா இப்ப எப்படி வந்து ஹியூமன்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மலாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல. அதுக்கு இணையா பார்த்தீங்கன்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு சந்திரசேகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஸோ பலமுறை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏஐனால வரக்கூடிய பாதிப்பு நிறுவனங்களுக்கு இருக்காது. ஸோ அங்க வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ஏஐ ஒரு பெரிய இத ஏற்படுத்தாது. ஸோ கம்பெனிக்கு ஒண்ணும் ஆகாதுன்ட்டு பல நிறுவன தலைவர்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எனக்கும் புரிதல் தான் இருக்கு. ஆனா ஏன் இது மேல இன்னும் பயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் ஆரம்பிக்கும்போதே ஏஐய பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம மனசுல ஆழமா பார்த்தீங்கன்னா விதைச்சுட்டாங்க. ஸோ இன்செப்ஷன்ல எப்படி ஒரு கனவ வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு ஐடியாவ வந்து விதைப்பாங்களோ, அதே மாரி ஏஐ பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுரும் ஐடி நிறுவனங்கள அப்படின்ட்டு ஆழமா விதைச்சுட்டாங்க. இன்னும்
என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபை பலருக்கும் வரவே வராது அப்படிங்கிறது எனக்கு நல்லா வந்து புரியுது. ஸோ இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஸோ 3 வருடத்துல ஏஐ ஏஜென்ட்ஸ் பெரிய அளவுக்கு இருப்பாங்க அப்படின்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஐடி நிறுவனங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் சேலரி தான். ஸோ இன்னொரு பக்கம் ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க இதுவும் டீலும் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ ஏஐ கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அதிகமா சார்ஜ் பண்றாங்க. சேம் சார்ஜ பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மற்ற நிறுவனங்கள் மேல சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரெவென்யூல பெரிய தாக்கம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சேம் டைம் ஸோ இந்த எம்ப்ளாயீஸ வந்து அடிச்சு துரத்துறது மூலியமா இவங்களுக்கு இன்னும் வந்து லாப அளவு நீடிக்கும். எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு டைம் ஆகும். தொடர்ந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வாங்குறோம், வாங்கல 2வது. ஆனா என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம நோட் டவுன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ மேபி நம்ம வாங்காம இருந்தாலும் கூட ஃபியூச்சர்ல நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன வந்து கத்துக் குடுக்கும். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுல உள்வாங்கணும். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? ஸோ ஃபியூச்சர்ல எப்படி இந்த நிலைமை மாறியிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கும்போது, ஸோ அது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பாடத்த கற்றுக் கொடுக்கும். இது மற்ற செக்டார்ல நம்ம துணிந்து முதலீடு பண்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ல இருந்து இன்னொரு ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த ஜிசிசி இந்தியால அமைக்கிறதுக்கான ஹெல்ப் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட ஒரு பிசினஸ் யூனிட் வந்து பண்ண போறதா நாங்க பண்றோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிசிசி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்ப எப்படி ஏஐ வந்து ஒரு பெரும் கவலைய வந்து ஐடி பங்குகள்ல ஏற்படுத்தியிருக்கோ, ஸோ சேம் லைக் ஜிசிசி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்படுத்திட்டு இருந்தது. ஸோ நெறைய ஜிசிசி இங்க நம்ம நாட்டுல வந்துட்டுருக்கு. பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இதனால நம் நாட்டு நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு கவலை பெரிய அளவுக்கு இருந்தது. ஆனா ஸோ இந்த ஜிசிசியோட மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா, காஸ்ட்ட வந்து ஆப்டிமைஸ் பண்றது தான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ ஜிசிசி இங்க போடுறது மூலியமா நல்ல டேலண்ட் பூல வந்து அவங்களால ஹையர் பண்ண முடியும். ஸோ பல ஒரு லோக்கல் டேலண்ட் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அறிவு சிறந்த ஆட்கள வந்து அவங்களால பணியமர்த்த முடியும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அதே மாரி இங்க இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் குடுக்கறது ரொம்ப கம்மி. அங்க குடுக்கறது கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஸோ இப்போ அது அப்படியே மாறுது. இப்ப என்ன நடக்குது? ஸோ இந்த எம்ப்ளாயீஸோட நிலைமை கேள்விக்குறியா மாறுது. ஸோ பல பேருக்கு இந்த இடத்துல வந்து தேவைப்படாது. ஐடி நிறுவனங்கள பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள்ல. ஸோ இதுதான் மேஜர் ஒரு ரோலே ஜிசிசிய பொறுத்தவரைக்கும். பட் இதுல ஒரு பெரிய சேஞ்சே வந்து நடக்குது. ஸோ ஜிசிசி இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். ஸோ இங்க என்னென்ன பெரும் மாற்றம் நடக்குதுன்ட்டு. நான் சொன்ன 2 காரணங்கள் தான் ஜிசிசி இங்க அமைவதற்கான முக்கிய காரணங்கள். ஸோ அதுல மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா, இப்போ கேள்விக்குறியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இத நம்ம இன்னும் வந்து டீப்பா வந்து ஃபாலோ பண்ணி, டீப்பா அனாலிசிஸ் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஜிசிசினாலயும் பெரிய த்ரெட் வந்து நம்ம ஊர் ஐடி கம்பெனிஸ்க்கு வராது. ஸோ ஏஐனாலயும் பெரிய ஒரு த்ரெட் வராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால, நான் மட்டும் சொல்லல, நிறுவனத்தோட தலைவரும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ புரிதல் இல்ல பலருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. அதனால இந்த பங்குல செல் ஆஃப் நடந்துட்டு இருக்க ஐடி நிறுவனங்கள வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ட்டும் மேற்கோள் காட்டி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையான ஒரு விஷயமும் கூட அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அறிவுக்கு எட்டுன ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது ஸோ இன்னைக்கு இந்த டிவைஸ் லேப் உட்பட்ட பங்குகள் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுக்கான ரீசன், ஸோ சைனாவை சேர்ந்த ஒரு ஃபார்மா நிறுவனத்தை அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நிறுவனம். ஏன்னா எலிலில்லி நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த பெப்டிடைட் வந்து சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிஎல்பி-1 பெப்டிடைட் வந்து சப்ளை பண்ணுறாங்க செப்போன், மோன்ஜாரோ போன்ற ட்ரக்ஸுக்கு. ஸோ இப்போ அதில் ஒரு பெரும் ஒரு இடையூறு ஏற்படுது. ஸோ இது நம் நாட்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கெயினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இன்னைக்கு டேயில் ஃபார்மா செக்டர் பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஜைடஸ் எல்லாம் இன்னைக்கு டேயில் 1% மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ரெட்டி எல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ஆங்காங்கே சில இடத்துல பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு, சில இடத்துல பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது. சின்ன சின்ன இந்த ஏபிஐ சார்ந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது பந்தன் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு. பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா 8 புது பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று கர்நாடகா. ஸோ மற்ற 3 ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது நார்த்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது பந்தன் பேங்க்குக்கு நல்ல செய்தி. இன்றைக்கி எல்லா பேங்க்கும் ஏறின மாதிரி பந்தன் பேங்க்கும் ஏறி இருக்கு. பட் பந்தன் பேங்கோட பஞ்சாயத்துக்களை நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நியூஸாக கேட்டுட்டு கடந்து போவோம். அடுத்தது ரயில்டெல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ரயில்டெல் ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. 82 கோடி மதிப்பிலான ஹரியானா ஸ்டேட் ரயில் கிட்ட இருந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ரயில்டெல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. 600 கிட்ட இருந்த பங்கு இப்போ
ரூ. 300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் இந்த இடத்துலலாம் ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படணுங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. எதெல்லாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தொரத்தி தொரத்தி வாங்குனாங்களோ அந்த பங்குகள் இப்போ பெரும் சரிவு. அதில குறிப்பா ஆர்விஎன்எல் ஒரு முக்கிய நிறுவனம். ஆர்விஎன்எல்லும் பார்த்தீங்கன்னா கணிசமான ஒரு சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ரூ. 600 கிட்ட இருந்தது. இப்போ பார்க்கும்போது ஒரு ரூ. 200 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெரிய அடி, பலத்த அடி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்விஎன்எல் போன்ற பங்குகள்ல ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ கரெக்ஷன் நடந்தும் கூட இந்த நிறுவனம் ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அடிமாட்டு விலைக்கு வந்தா மட்டும் தான் நம்மளால பிடிக்க முடியும். ஸோ ரயில்வே தீம் எப்படி இருந்தது? ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ரயில்வே தீம் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே தீம்ல முதலீடு பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா ரயில்வே தீமோட இப்ப நிலைமை என்ன இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஐஆர்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா, இதுல இன்க்ளூட் தான். ஸோ ஐஆர்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா, துரத்தி புடிச்சு வாங்குன ஒரு நிறுவனம் தான். அத பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். பீக்ல ரூ. 150 வாங்கிட்டும் நெறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரூ. 200 இருந்து கரெக்ட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ பிசினஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். எல்லாம் தூக்கி வச்சு எல்லா ஒரு செக்டார் பின்னாடி ஓடும்போது, அந்த செக்டார்லேருந்து விலகி இல்லன்னா, காலம் நம்மள மிகப்பெரிய அளவுக்கு தண்டிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்ப எந்த செக்டார் நல்லாலையோ அந்த செக்டார் தான் நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதுக்குன்ட்டு கண்ண மூடிட்டு முதலீடு பண்ண முடியாது. ஸோ அங்கேயும் சில விஷயங்கள பார்த்துட்டு ஒரு நல்ல இடத்த தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அத பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.